அரசமரம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்னைக்கு திராட்சை பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அவசியமாக இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த பழம் ரொம்ப தேவைங்க. அதுவும் வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கருப்பு திராட்சை பார்த்திங்களா, அதிக அளவில் வரத்தும் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. விலையும் வந்து ரொம்ப மலிவாக தான் கிடைக்கிது. அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம கிடைக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். இந்த கருப்பு திராட்சையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ மற்றும் சி அதிக அளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு திராட்சையினுடைய நிறமி, இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கிற அளவுக்கு இந்த திராட்சை பழங்களினுடைய தோல் வந்து அந்த அளவுக்கு அதில் வந்து சத்துக்கள் இருக்குது. இந்த பழங்களை நம்ம சாப்பிடும் பொழுது அதனுடைய கொட்டையும் சேர்த்து கடித்து நன்றாக மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவாவது நம்ம கருப்பு திராட்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை சமநிலையில் வச்சு நமக்கு இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால ஏற்படக்கூடிய எல்லா வகையான நோய்களையும், அந்த சொறி சிரங்கு ரேசஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கருப்பு திராட்சை வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக கூட நம்ம பயன்படுத்தலாம். ஜூஸ் அடிச்சுட்டு அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் டாட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபேஸில் புள்ளியாக இருக்கிறது, அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஏன்னா இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால ஃபேஸை வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகாக காமிக்கும். உங்களுக்கே தெரியும், நிறையா வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் நம்ம இந்த கருப்பு திராட்சையோட சாறு இருக்கிறத நம்ம படிச்சிருப்போம். இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த கருப்பு திராட்சையை நம்ம எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு பயனடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.